அளபெடை என்பது இலக்கண தமிழ் இலக்கண வரலாறுகளில் சிறப்பு மிக்கது. அளபு எடை என்றால் என்ன என்றால், அளவு மிகுந்து ஒலித்தல், மிக்கொலித்தல்னு சொல்லுவாங்க. அது செய்யுளுக்கு தேவைப்படுவது. அதனால் இது அளபெடை என்ற இலக்கணம் செய்யுளுக்கு உரியது. ஒரே நடையில் பெரும்பாலும் அது பின்பற்றப்படுவது இல்லை. செய்யுளுக்கு பல காரணங்களால் அது அளவில் மிக்கு ஒலித்தல் என்ற நிலையில் கையாளப்படுகிறது. அதில் வகைகள் நிறைய இருக்கின்றன. அதில் செய்யுளில் ஓசை குறையும் போது அளவெடுத்தல், செய்யுளில் ஓசை குறையாவிட்டாலும் ஒரு இனிய ஓசைக்காக அளவெடுத்தல் என்ற இரண்டு முக்கியமான வகை. அதில் உயிர் எழுத்து அளவெடுத்தால் உயிரளபெடை என்று பெயர். ஒற்று எழுத்து அளவெடுக்க தேவைப்பட்டால் ஒற்றளபெடை என்று பெயர். இரண்டு செய்யுள்ள ஓசை குறையும் போது அளவெடுக்கின்ற போது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருப்பதனால்தான் அளவு எடையில் கூடுதல்ல, அளவு எடுத்தல். அதுக்கு என்ன செய்வார்கள் என்றால், அந்த நெட்டெழுத்து இருக்கிறது அல்லவா, அதாவது வாழ்நாள் படாமைன்னு இருக்குது. படாமை இந்த சொல் தான் அளபெடை. அதில் அந்த படான்னு ஆகாரம் வருகிறது. அதுக்கு பக்கத்தில் அதனுடைய குறிலெழுத்தாகி ஆவை போட்டு அமைத்து எழுதிவிட்டால் அது அளபெடையாகிவிடும். அதான் அளபெடை என்பதற்கு. வணக்கம். செய்யுள் இசை அளபெடை என்றால் என்ன என்று கேட்டீர்கள். செய்யுள் இசை அளபெடை என்பது செய்யுளில் ஓசை குறைகிற போது அது அளபெடுத்தால் அது செய்யுள் இசை அளபெடை. முதல்ல அளபெடையை பற்றி சொன்னேன். இதில் வீணாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் தன் வாழ்நாளில் வீணாக போக நாள் இல்லாமல் நல்லவற்றை செய்தால் அது அவன் வாழ்நாளை நிறைவு செய்யும் ஒரு அடைக்கல்லாக அமையும் என்பது பொருள். இதில் அதெல்லாம் விட்டுறலாம். அளபெடை படாமை என்பதில் படா மைன்னு போட்டுனாக்கா புளிமான்னு அதுக்கு முன்னாடி நன்றாற்றின் நேர் வருது, தவறு. ஆகவே நேரொன்றாசிரியர் தலையாயிடும். நம்ம படாமைன்னு டா அதாவது ஆவுக்கு பக்கத்தில் ஒரு ஆவை அடையாளமாக போட்டு படாமை என்று ஆக்கிட்டால் அது செய்யுள் இசை நிறைய அளபெடை என்று அதுக்கு பெயர். அதை நன்கு கவனிக்கவும். அடுத்தது அளபெடையில் இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடைன்னா செய்யுள்ள ஓசையே குறையாது, நிறைவாகவே இருக்கும், சரியாக இருக்கும். அப்படியே எழுதினாலும் சரியாக இருக்கும். அதில் அளபெடுக்கிற ஒரு முறை வைத்திருக்கிறது. எதுக்குன்னா, ஒரு இனிய ஓசை கொடுத்தால் அதை அளபெடுக்கலாம், அதற்காக அளபெடுக்கலாம் என்பதற்கு. சாப்பிட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கு போட்டால் நல்லதுங்கிற மாதிரி தான் அது. இது இன்னிசை அளபெடை. இனிய ஓசைக்காக அளவெடுக்கிறது. யாப்பிலக்கணம் ஒன்று தான். இதில் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது ஊம் உண்பது ஊம் இன்றி கெடும் என்று வருது. கொடுப்பது கொடுப்ப தழுக்கறுப்பான்னு பிரிக்கணும், இல்லைன்னா அதுவும் தவறாக வர்றது மாதிரி இருக்கும். கொடுப்ப தழுக்கறுப்பான்னு ரெண்டு சீரை வச்சுக்கிட்டு பிடிச்சிங்கனாக்கா, கொடுப்ப புளிமா, அழுக்கு நிறை, மாமுன் நிறை, எச்சிறுவன் நிலை ஆகிடுறது. அதே மாதிரி தான் உடுப்பதுவும் அதே உண்பதுவும் என்று கெடும். அங்கே பதும்னு போட்டால் சரியாக இருக்குது. உடுப்பதும் உண்பதும்னா கூட சரியாக இருக்கும். ஆனால் தூம்னு போட்டு ஊக்கு பக்கத்தில் ஒரு ஊ போட்டு அடையாளப்படுத்தி அதை உடுப்பதும் என்று காய்ச்சீராக்கி அதற்கு முன் நேர் வெண்சீர் வெண்டலையாக இருக்குது. இப்படி ஒரு இனிய ஓசைக்காக தான் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது ஊம் உண்பது ஊம் என்று கெடும் என்றது இனிய ஓசைக்காக
அளவெடுத்ததனால் இன்னிசை அளபெடுது என்று பெயர். இதுக்கு பொருள் கொடுப்பது, ஒருத்தன் கொடுக்கறத பொறாமைப்படுபவனுடைய அவனும் அவன் சுற்றமும் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி அழிவார்கள் என்று பொருள். அது பொருள் இருக்கட்டும். அளவிடை என்றால் என்ன என்று கேட்டீர்கள். அதாவது சொல் இசை. என்ன சொல் இசை? இதில் இந்த யாப்பிலக்கண பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறும். உரநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரநசையி இன்னும் உளையன் என்று சொல்லுகிற 1263வது குறள். அதில் உரன் அசை விரும்பி அப்படின்னு வரும். ஆனால் விரும்பி உடன் நசை ஈன்னு போட்டு அளபெடுத்துட்டா நசை ஐக்கு இனா குறில் ஈ தான். நசை ஈ உரநசை ஈ என்று போட்டுவிட்டால் அது என்னது? தன்னுடைய வலிமையே விருப்பமாக கொண்டு பொருள் தேடச் சென்றார். ஆனால் நானும் இன்னும் அவருக்காக உயிரோடு இருக்கிறேனே, அவரை பிரிஞ்சு உயிரோடு இருக்கிறேங்கிறது பொருள். அந்த பொருளை விட இந்த அசையை பார்த்து கூறுங்கள். அசை விருப்பம் என்ற சொல் விரும்பி என்ற ஒரு வினையேச்ச சொல்லாக அது மாற்றுவதற்கு ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுகிறது. அதனால் இது சொல் இசை அளபெடை என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம். விரைவாக ஒற்றளபெடை. ஒற்றளபெடை என்பது ஒற்றுனா தெரியும், புள்ளியுடைய எழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்தும் இதில் சேரும். மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது, புள்ளியுடைய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு ஒற்றளபெடை என்று வருகிறது. ஏன் இதுன்னா இதுலேயும் செய்யுள் யாப்பிலக்கணம் கெடுக்கின்ற போது இப்படி அமைக்கிறாங்க. இலங்கிய கையினராயினும் வெகுவார்க்கில்லை வீடு. இலங்கிய கையர், அதாவது எப்போதும் ஆயுதத்தை வைச்சிருக்கிறவனுடைய கைகள் கொலை புரியும். அப்படி இருக்கிறவனுக்கு, அதை விரும்புகிறவனுக்கு வீடு பேறு கிடையாது. எப்போதும் கொலை செய்கிறவனுக்கு வீடு கிடையாது, வீடு பேர் கிடையாதுன்னு பொருள் இருக்குது. இதில் இலங்கிய அப்படின்னு வருது. அப்படின்னு வந்தாக்கா ஓரசை ஆகிடும். எஃகுங்கிறது ஓரசை ஆகிடும். அதனால என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இன்னொரு ஆயுதத்தை அடையாளமாக போட்டு அதை ஒரு இதாகவும் அப்படி அந்த இன்னொரு வச்சு தேமாவாக்கி நிறைய ஏச்சீர்வண்டலை ஆக்கியிருக்காங்க. இதுதான் ஒற்றளபெடைக்கு சேரும். அங்கு அப்படின்னு இங்கு வந்ததுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அளபெடை ஒரு செய்யுள்ள வந்ததுன்னா அதையும் இங்கு ரெண்டு, ஒரு இங்குக்கு இன்னொரு இங்கு அடையாளமாக போடணும், மெய்யெழுத்தை போடணும். இது ஆயுத எழுத்தை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். எனவே இதுதான் அளபெடைகள். இதை தெரிந்து கொண்டால் ஒரு மதிப்பெண்ணுக்கும் உதவும், இலக்கணத்தை பற்றி ஆர்வம் உள்ளவர்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.